இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுற வசனம் 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 21, 22வது வசனம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த ஆமோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் 3 பட்டணத்தார் சூழ்ந்து வரும்போது அவர் நெருக்கத்துல ஆயுதம் தரித்தவர்களை முன்னிலையில நிறுத்தாம துதித்து ஆண்டவரை போற்றுகிறவர்களை முன்னிலையில நிறுத்துவாரு. இப்படி அவரு யுத்த காலத்துல அவங்க துதிக்க ஆரம்பிக்கும் போதே அந்த எதிராளிகள் ஒருவரோடு ஒருவர் மோதி கொண்டு அவர்களே வெட்டுண்டு விழும்படி கர்த்தர் அவர்களை எழுப்பியிருப்பார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில யோசபாத் ராஜாவை போல ஒரு நெருக்கமான சூழ்நிலையில இருக்கலாம். எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு ஒன்றும் நடக்காத ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது கர்த்தர் இதுவரை உங்களை நடத்தியதை நினைத்தும் இனி உங்க வாழ்க்கையில செய்ய போற அற்புதத்தை நினைத்து அவர் நாமத்தை உயர்த்தி அவரை துதித்து பாடுங்கள். கர்த்தர் உங்களுக்காய் நீங்கள் துதிக்க தொடங்கும் போதே யுத்தம் செய்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க உண்மையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆமென்.